நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கௌதம் வந்து மதுமிதா மேல வந்து எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோமோல வந்து காட்டியிருக்காங்க. பார்க்கும்போதே சூப்பரா இருக்கு. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து மதுமிதா வந்து சரியாயிட்டாங்க. அவங்கள வந்து வீட்டுக்கு நீங்க கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்றாங்க. போம்போது வந்து டாக்டர் சொல்றாங்க, "கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. அவ மேல வந்து கோவப்படாதீங்க. தப்பு பண்ணிட்டா என்ன பண்றது? இனிமே வந்து அவள பார்த்து கவனமா வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. "ஓகே டாக்டர் ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துல கூப்பிட்டு வராங்க. அப்போ வந்து நம்ம ஜீவா இருக்கார்ல, அவர் வந்து "வீட்டுக்கு கிளம்புறேன் மாமா நானு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன ஜீவா, மாயா வந்து இப்படி உடம்பு சரியில்லாம இருக்கா. இந்த நேரத்தில நீங்க தானே கூட இருக்கணும். கூட இரு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல மாமா, எனக்கு வந்து அத மறக்க முடியல. எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "கொஞ்ச நாள் வந்து அது உடம்பு சரியாகிற வரைக்காவது ஒரு 2, 3 நாளாவது வந்து எங்க வீட்ல இருந்துட்டு போமே" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி மாமா, நீங்க சொல்றதால வாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா வந்து அவங்க கூட அவங்க ஃபேமிலி கூடயே வீட்டுக்கு வர மாரி தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்து அவள வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சுடுறாங்க. மாயாவ வந்து மேல மாடியில வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சுடுறாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டா அந்த இடத்துல மதுமிதாவும் கௌதம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம மதுமிதா வந்து சொல்றாங்க, "ஏங்க உங்கள நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏங்க என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி சொன்னோனேயும், தங்கச்சி வந்து தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொன்ன உடனேயும், கண்டிக்கிற ஒரு அண்ணனா இருந்தீங்க. அதே தங்கச்சி வந்து உடம்பு சரியில்லாம முடியாம இருக்கா அப்படின்னு சொன்னோனே, அவங்கள வந்து ஏத்துக்கிட்டீங்களே அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆமா மதுமிதா, எனக்கு வந்து என் தங்கச்சினா அவ்வளோ பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து அவளுக்காக எல்லாமே நான் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன். அவ கேட்டா எதையுமே நான் வந்து வேண்டான்னு சொன்னது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவ இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு நினச்சிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டம். அதனால தான் அடிச்சிட்டேன். இருந்தாலும் அடிச்சுட்டு நான் மனசுக்குள்ளே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "இல்லைங்க, உங்கள் பாசம் வந்து என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. என்னதான் இருந்தாலும் உடம்பு சரியில்லாம போனா தான் உங்களோட பாசத்த வந்து முழுசா பார்க்க முடியுது. எனக்கும் நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா" அப்படிங்கிற மாரி சொல்ல வராங்க. டக்குன்னு உட்கார்ந்திருந்த கௌதம் வந்து விறுவிறுன்னு எந்திரிச்சு வந்து வாயில கை வச்சுடுறாங்க. "என்ன மதுமிதா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எதுவுமே ஆகாது சரியா? நீங்க எதுவுமே ஆனா தான் உங்களுக்கு வந்து அவங்க மேல உள்ள பாசம் வந்து நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே 2 பேருமே அந்த இடத்துல அப்படியே வாயில கை வச்சுக்கிட்டு அப்படியே 2 பேரும் கண்ணும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 2 பேருக்குமே வந்து பேக்ரவுண்ட்ல நல்ல லவ் சாங்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அடுத்த சீன்ல மாயாவ தான் காட்டுறாங்க. ரொம்ப முடியாம இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தண்ணி தாகம் எடுத்துருச்சு. அந்த நேரம் வந்து டேப்லெட் போடணும்னு சொல்லிட்டு டாக்டர் வேற சொல்லியிருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா லேப்டாப்ல வந்து ஜீவா வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. "ஜீவா எங்க இருக்க? இங்க வா வான்னு" சொல்லி கூப்பிடுறாங்க. ஜீவா வந்து காது கேட்காமயே இருக்காங்க. "ஜீவா இங்க தானே இருக்கேன். நான் சொல்றது கேட்குதா இல்லையா? எனக்கு வந்து தண்ணி வேணும். நான் இப்போ டேப்லெட் போடணும் ஜீவா. தண்ணி கொண்டு வா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னது தண்ணி கொண்டு வரவா? நான் என்ன உனக்கு என்ன வேலைக்காரனா? இங்கே பாரு, மாமா சொன்னார்னு ஒரே காரணத்துக்காக தான் நான் அந்த வீட்டில் வந்து இருக்கேன் சரியா? அது மட்டும் இல்லாமல் நீ என்ன என் பேச்சை கேட்டா எல்லாம் பண்ண? என் பேச்சை கேட்காம உன் இஷ்டத்துக்கு தானே எல்லாத்தையும் பண்ண. நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணும்போது நான் மட்டும் உனக்கு வந்து செய்யணுமா? அதெல்லாம் முடியாது. தேவைன்னா நீ போய் தண்ணி மோந்து கொடு. இல்லைன்னா கம்முன்னு படு. அவ்வளோதான். இனிமேல் நமக்குள்ள அவ்வளோதான் டிஸ்டன்ஸ். நீ யாரோ நான் யாரோ" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஜீவா சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.